தன் குழந்தை என்று தெரியாமலேயே அவளை ரசித்த ஒரு தாய், தன் குழந்தைதான் அவள் என்று தெரிந்தபோது அவள் மனம் எவ்வாறு பரவசப்பட்டிருக்கும்? வாங்க இந்த பகுதியில் நம்ம அதை பத்தி பார்க்கலாம். 9. பராசக்தி குழந்தை. அன்றிரவு உமா குழந்தையின் நினைவாகவே இருந்தாள். தூக்கத்தில் சாருவை பற்றிதான் கனவு. மறுநாள் பொழுது விடிந்த பிறகும் அந்த ஞாபகம் மாறவில்லை. இப்படிப்பட்ட குழந்தையை பெற்ற பாக்கியசாலிகள் யாரோ என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தாள். வக்கீலை விசாரிக்க சொன்னோமே, அவர் விசாரித்தாரோ என்னமோ தெரியவில்லையே என்று யோசித்தாள். காலை 9 மணி வரையில் தகவல் ஒன்றும் வராமல் போகவே டெலிஃபோனை எடுத்து வக்கீலை கூப்பிட்டாள். வக்கீல், யாரு? ஓஹோ, நீங்களா? நமஸ்காரம் என்றார். நேற்று ராத்திரி டான்ஸ் பண்ண குழந்தையை பத்தி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சிங்களா என்று உமா கேட்டாள். நீங்க ஒரு காரியம் சொன்னா அதை நான் செய்யாம இருப்பேனா என்றார் வக்கீல். அப்படின்னா ஏன் உடனே தெரிவிக்கல என்றாள் உமா. இல்லை, வந்து விஷயம் அவ்வளோ அவசரமானு தோணலை, அதனால தான் மத்தியானம் வந்து நேரில் தெரியப்படுத்தலான்னு நினச்சிட்டு இருந்தேன். போகட்டும், இப்பந்தான் சொல்லுங்கள். வக்கீல் தொண்டையை கனைக்கும் சத்தம் கேட்டது. என்ன சார், ஆர்ப்பாட்டம் பலமாக இருக்கே, இதுவும் கேஸ் விசாரணையா என்ன? நிஜத்தை சொல்றதுக்கு இவ்வளோ யோசனை என்னத்திற்கு? யோசனை ஒன்றும் இல்லை, வந்து பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கேட்டிருக்கீங்களோ, அதுக்கு என்ன இப்போ வந்தது? அந்த மாதிரி நேற்று ராத்திரி நீங்கள் போன உடனே தேட்டர்லேயே விசாரிச்சிட்டேன். விசாரிச்சதுல ஒரு கல்லில் 2 பழம் விழுந்தாப்புல ஆச்சு. விஷயத்த சொல்லுங்கோ சார். அதானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் முன்னே சம்பு சாஸ்திரி ஒருத்தரை பற்றி விசாரிக்க சொன்னீங்களோ இல்லையோ? ஆமாம் என்று உமா சொன்னபோது அவள் குரல் கொஞ்சம் நடுங்கிற்று. குழந்தையை பற்றி விசாரிச்சதுலே சம்பு சாஸ்திரியையும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த குழந்தை சாவடி குப்பத்தில் சம்பு சாஸ்திரிங்கிறவர் வீட்டில் தான் இருக்காளாம். அவர் தான் காணியடாம், வேற தாயார் தகப்பனார் கிடையாதாம். என்ன என்ன வக்கீல் சார், நிஜமாவா சொல்றேன்? நிஜமாதான் சொல்றேன். அந்த சம்பு சாஸ்திரிங்கிறவரை கூட பார்த்தேன். நல்ல 1 நம்பர் மடிக்கஞ்சன பிராமணன். உமா தன் வாயிற்குள் இடியட் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டாள். அது அந்த மனுஷர் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியாது. உடனே அவள் உரத்த குரலில், இந்த சமாச்சாரத்தை நேற்று ராத்திரிலே சொல்லாமல் வச்சிட்டு இருந்தேன். ரொம்ப பேஷ். அவர் எங்க இருக்காருன்னு சொன்னேன் என்று கேட்டாள். சாவடி குப்பத்தில். அம்மா டக்கென்று டெலிஃபோன் ரிசீவரை வைத்துவிட்டு விரைவாக கீழே இறங்கினாள். டிரைவர் வண்டிடு ஜல்தி என்றாள். வண்டி வந்ததும், சாவடி குப்பத்துக்கு போ சீக்கிரம் என்றாள். டிரைவர் சிறிது தயங்கி, சாவடி குப்பம் எங்கே இருக்குங்க என்று கேட்டான். சாவடி குப்பம் தெரியாதா உனக்கு? நீ என்ன டிரைவர் என்றாள் உமா. தர்வானை அழைத்து கேட்டாள். அவனுக்கும் தெரியவில்லை. சுத்த தடியன்கள், என்னடா இங்கே நிற்கிறேன், எங்கேயாவது போய் விசாரிச்சுட்டு வாங்க சீக்கிரம் என்றாள். வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அம்மாளுக்கு இவ்வளோ கோபம் வந்து அவர்கள் பார்த்ததே இல்லை. சாவடி குப்பம் எங்கே இருக்கிறது என்று விசாரிப்பதற்காக அவர்கள் நாற்புறமும் ஓடினார்கள். உமா காரிலிருந்து இறங்கி உள்ளே சென்று மறுபடியும் டெலிஃபோனில் வக்கீலை கூப்பிட்டு விசாரித்தாள். கடைசியாக சாவடி குப்பம் எங்கே இருக்கிறது என்பது தெரிந்து வண்டி கிளம்பிய போது எஜமானியின் அவசரத்தையும் பரபரப்பையும் பார்த்திருந்த டிரைவர் வண்டியை வெகு வேகமாக ஓட்டினான். சற்று நேரத்திற்கெல்லாம் அம்மாள், ஏண்டா இவ்வளவு வேகமாய் ஓட்டுகிறாய், மெதுவாய் போய் என்று சொன்னதும் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உண்மை என்னவென்றால் இதற்குள் உமாவின் பரபரப்பெல்லாம் அடங்கிவிட்டது. அப்பாவிடம் எப்படி பேசுவது, என்ன பேசுவது, எப்படி நடந்து கொள்வது என்ற யோசனை மேலிட்டது. தன்னை பார்த்ததும் தான் சாவித்ரி என்பதை அவர் தெரிந்து கொள்வாரா? தெரிந்து கொள்ளாவிட்டால் தான் என்ன சொல்ல வேண்டும்? அப்பா, என்ன தெரியவில்லையா என்று அவர் காலில் விழுந்து கதறலாமா? சிச்சி, மூடவே கூடாது. தான் பெற்ற பெண்ணை அவருக்கு தெரியவில்லை என்றால் நீயும் கொஞ்ச நாள் தெரியாமலே இருக்கட்டும். ஆமாம், அவருக்கு தெரியாமல் இருப்பதுதான் நல்லது. தெரிந்தால் தன்னை ஏற்றுக்கொள்வாரோ என்னவோ. அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த அழகான புருஷனிடம் ஏன் இருந்து வாழவில்லை என்று கோபித்துக் கொண்டாலும் கொள்வார். தன் மகள் என்று சொல்லிக் கொள்ள அவர் வெட்கப்பட்டாலும் படுவார். அவருக்கு ஏன் அவ்வளவு சங்கடத்தை உண்டாக்க வேண்டும்? அப்பாவாம் அப்பா, என்ன சந்தியில் இருக்க அப்பா.
அவரிடம் போய் நான் உங்கள் பெண் என்று சொல்லாமல் போனால்தான் என்ன? ஆனால் குழந்தை குழந்தை அப்பா, உங்களை நம்பி நான் போனது வீண் போகவில்லை. இத்தனை நாளும் வளர்த்து காப்பாற்றினீர்களே. சாரு, சாரு, நீ என் குழந்தையடி. அதனால் தானடி உன்னை பார்த்ததும் என் உடம்பு அப்படி துடிச்சது. இதெல்லாம் நிஜமாவா? நான் காண்பது கனவில்லையே. உண்மையிலே சாருவா என் குழந்தை? இந்த மாதிரியெல்லாம் உமாவின் உள்ளத்தில் 1000 எண்ணங்கள் அலைமோதி கொண்டு வந்தன. அப்பாவிடம் உண்மையை சொல்வதா வேண்டாமா என்ற யோசனை முடிவு பெறுவதற்குள் வண்டி சாவடி குப்பத்தில் போய் நின்றது. என்றுமில்லாத அதிசயமாய் குப்பத்தில் மோட்டார் வண்டி வந்து நிற்கவே குழந்தைகளும் பெரியவர்களுமாய் வண்டியை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். சம்பு சாஸ்திரிகள் வெளியது என்று உமா கேட்டுக் கொண்டிருக்கிறே ஒரு குடிசையிலிருந்து சாரு வெளியில் வருவதை பார்த்துவிட்டார். உடனே வண்டியிலிருந்து இறங்கி விரைந்து சென்றார். குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு கரைக்கான காதலுடன் அழைத்து முத்தமிட்டார். சாரு, மம்மி, நான் உங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ரோஜா பூ மாலை போட்டேலோ, அதை ஜோரா போட்டுட்டு வந்து தாத்தா கிட்ட காட்டினேன். தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை இன்னும் கூட உள்ள வச்சிருக்கேன் என்று மூச்சு விடாமல் பேசினார். பிறகு உமாராணியின் பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு கீழே இறங்கி அவள் கல்வியை பிடித்து இழுத்து கொண்டு, தாத்தா தாத்தா, 20 டிக்கெட் வாங்கிட்டான்னு சொன்னேனோ, அந்த மாமி வந்திருக்கா என்று கூவிக்கொண்டே உள்ளே போனாள். ஏதோ புத்தகத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த சம்பு சாஸ்திரிகள் உமாவை கண்டதும் பரபரப்புடன் எழுந்திருந்தார். அப்போது உமாவிற்கு நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. அவர் தெரிந்து கொண்டு விட்டாரா? நாம் இப்போது சாருவை கட்டி கொண்டது போல் அவரும் ஓடி வந்து குழந்தை என்று நம்மை கட்டிக்கொள்வாரா? உமாவிற்கு கண்ணில் ஜனம் ததும்ப ஆரம்பித்தது. அப்போது சாஸ்திரிகள், வாங்கோ அம்மா, உட்காருங்கோ. உங்களை போல பெரிய மனுஷால உபசாரம் பண்றதுக்கு கூட எனக்கு தெரியாது என்றார். உமாவிற்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. இனி அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்பது புரிந்தது. ரொம்ப நல்லது, அதை நன்றாக ஊர்ஜிதப்படுத்தி விடலாம். என்ன சாஸ்திரிகளே, என்னை ஞாபகம் இருக்கா என்றாள் உமா. அவளுடைய துணிச்சல் அவளுக்கே ஆச்சரியத்தை அளித்தது. ஞாபகம் இல்லாமல் என்ன? நேத்திக்கு குழந்தைக்கு மாலை போட்டேலே நீங்க தானே? குழந்தை என்னமோ நன்னாதான் எல்லாம் செய்தாள். ஆனாலும் நீங்க பாராட்டினது ரொம்ப ஜாஸ்தி. அப்படி குழந்தையை பாராட்டுறதுக்கு எல்லாருக்குமே மனசு வராது என்றார் சாஸ்திரி. உமா கண்ணில் துளிந்திருந்த ஜலத்தை துடைத்து கொண்டு, சாம்பிராணி புகைய ரொம்ப போட்டுட்டேல் போல் இருக்கு என்றாள். அடடா, வாசலே வேணா போகலாமா என்றார் சாஸ்திரி. வேண்டாம் வேண்டாம், இங்கே உட்காரலாம் என்று சொல்லி உமா கீழே உட்கார்ந்து சாருவை மடியில் வைத்து கொண்டாள். சாஸ்திரியும் உட்கார்ந்தாள். இதற்குள் உமாவிற்கு மனசு நன்றாக திடப்பட்டு விட்டது. இதயத்தின் உணர்ச்சியை வெளியில் காட்டாமல் பேசுவதற்கு தைரியம் உண்டாயிற்று. முற்றும் புதிய மனிதருடன் பேசுவது போலவே சாஸ்திரியுடன் பேசத் தொடங்கினான். குழந்தை ரொம்ப சமத்து. நேத்துக்கு இவள் டான்ஸ் பண்ணது இன்னும் என் கண்ணு முன்னாலே நிற்கிறது. ஏன் சாஸ்திரிகளை, குழந்தைகள் உங்களுக்கு என்ன வேணும்? இவ அப்பா அம்மா யாரு என்று கேட்டாள். சாஸ்திரியின் முகம் சுணுங்கிற்று. சார்வதானே கேட்கிறேன். கண் கண்ட தெய்வம் பராசக்தி எனக்கு கொடுத்த குழந்தை இவ என்றார். உமா புன்னகையுடன், சரியா போச்சு, உலகத்திலே எல்லா குழந்தையும் அம்மாள் பராசக்தியை பெற்று வளர்த்துட்டா எவ்வளவு சௌக்கியமா இருக்கும் என்று சொல்லிவிட்டு சாருவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தார். ஆமாம் அம்மா, உண்மையிலே அம்மாள் பராசக்தி தான் நம்மை எல்லாம் பெற்று வளர்க்கிறாள். அவள் ஆட்டி வைத்தபடி நாம் ஆடுகிறோம். ஆனால் நாம் எல்லாம் ஏதோ செய்ததாக நினைச்சிட்டு அவசரப்படுறோம் என்றாள். அது போனால் போறது, நீங்க ஒரு நாளைக்கு குழந்தைய அழைச்சிட்டு உங்க ஆத்துக்கு வரணும் என்றார் உமா. அதுக்கு என்ன, பேஷா வர. குழந்தைக்கு பள்ளிக்கூடம் சாத்தட்டும். பள்ளிக்கூடம் சாத்துவானேன் சாஸ்திரிகளே, நாளைக்கு காலையிலே வந்துட்டு வாங்களேன், நானும் கார் அனுப்புறேன். சாஸ்திரி பேசாமல் இருக்கவே உமா மறுபடியும், என்ன யோசிக்கிறேன், நான் என்ன ஜாதிக்காரியோ என்னமோ பார்க்கிறேளோ என்றார். அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கார்ல கீழே ஏறியதெல்லாம் பழக்கம் இல்லை. பெரிய மனுஷனோட பழக்கமும் தெரியாது. அதனால தான் யோசிச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு அபிமானத்தோடு கூப்பிடுறதுனாலயே வந்துட்டு வரேன் என்றார்.
அந்த சமயம் வாசலில் யாரும் பேசும் குரல் கேட்டது. அது உமாவிற்கு தெரிந்த குரல். ஒரு நிமிஷம்தான் யோசிக்க வேண்டியிருந்தது. அது நல்லானுடைய குரல் என்று தெரிந்து போயிற்று. உமாவிற்கு திக்கென்றது. அப்பாவிடம் நன்றாக வேஷம் போட்டாயிற்று. ஆனால் நல்லானிடம் பழிக்குமோ என்னமோ. ஒருவேளை ஞாபக மறதியாக ஏதாவது சொல்லிவிட்டால்? உமா அவசரமாக எழுந்திருந்தாள். சரி சாஸ்திரிகளே, ரொம்ப நேரமாயிடுத்து, நான் போயிட்டு வரேன். கட்டாயம் நாளைக்கு நீங்க வரணும். வண்டியை அனுப்புறேன் என்றாள். எல்லோருமாக வாசலுக்கு சென்றார்கள். சாஸ்திரிக்காக கறிக்காய் வாங்கி கொண்டு வந்த நல்லான் வாசலில் ஒதுங்கி நின்றான். உமா அவனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு போய் வண்டியில் ஏறிக்கொண்டாள். சாருவும் பின்னாடியே போய் வண்டியின் பக்கத்தில் நின்றாள். சாரு, நாளைக்கு தாத்தா எங்க ஆத்துக்கு வரப்போறார். நீயும் வரப்போற இல்லையோ என்றாள் உமா. உங்காத்துக்கு நான் வந்தா சில்லியோட விளையாடலாமோ என்று சாரு கேட்டாள். பேஷா விளையாடலாம், ஆனால் எங்கேயும் விளையாட்டுல சேர்த்துக்கணும், சரியா என்றாள் உமா. ஓ எஸ் என்றாள் சாரு. உமா வண்டியில் இருந்தபடி சாருவை எடுத்து மறுபடியும் முத்தம் கொடுத்தாள். அப்போது பின்வரும் பேச்சு அவளுடைய காதில் விழுந்தது. மகாலட்சுமி மாதிரி இந்த அம்மாவை பார்க்கச்ச நம்ம பெரிய குழந்தை ஞாபகம் வரல. ஆனா நம்ம தான் அதை அடியோட மறந்துட்டாப்ல இருக்கீங்களே என்றான் நல்லான். அதை என்னத்துக்காக இப்போ ஞாபகப்படுத்துற நல்லான்? குழந்தை புக்காத்துக்கு போனபோது உனக்கு இனிமே புருஷன் தான் தாயார், தகப்பனார், குரு, தெய்வம் எல்லாரும் என்று சொன்னேன். அதன்படியே அவள் இருக்காள். எப்படியாவது சேமமா இருந்தா சரி என்றார் சாஸ்திரி. உமா குழந்தையை கீழே இறக்கிவிட்டு டிரைவரும் சலோ என்றாள். வண்டி கிளம்பிற்று. இப்படியா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்பா? தாயார், தகப்பனார், குரு, தெய்வமாம். பேஷ் பேஷ் என்று உமா தனக்குள் சொல்லி கொண்டாள். அப்பாவின் மேல் அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது.